ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. கோசாவசிந்திய மகிமா கிட்டிருத்திதோ மே நாசா புடாத் கிமு பவத் அஜிதஸ்ய மாஜா இத்தம் விசித்யததி தாதரி சைலமாத்ரகாக சத்யோ பவல் கில ஜகர்ஜித கோர கோரமோ. உயர்ந்த நாராயணியத்தினுடைய வராகவதார வைபவத்தில் நாராயண பட்டத்திரி குருவாயூரப்பனை தான் வராக சுவாமியாக தனக்கு காட்சியளித்த வைபவங்களை எல்லாம் சொல்லிண்டே வந்து பிரம்மாவானவர் இவன் ரிக்வேதத்தினுடைய சாரம் ஞானப்பிரானை எல்லால் நான் கண்டுகொண்டேன் என்று நல்லதொரு சொரூபமாக அவர் வழிபட்ட ஒரு வைபவத்தோடு அங்கு விலங்குகள் கூட பற்றக்கூடிய எம்பெருமானாகவும் பூமியை ரட்சிப்பவனாகவும் வேதங்களுடைய ஒரு சாரமாகவும் இவன் நிற்கக்கூடிய அழகு சாக்ஷாத் மகாவிஷ்ணு தான் நமக்கு வராகமாக அவதாரம் பண்ணியிருக்கார்னு பிரம்மா புரிஞ்சின்றார்னு இந்த ஒரு ஸ்லோகத்தை முடிக்கிறாராம். கடந்த 2-3 ஸ்லோகங்கள்ல பிரம்மாவனுடைய குழப்பத்தையே வர்ணிச்சு வந்த பட்டத்திரி இப்பத்தான் அவருக்கு தெளிவு பிறக்கிறது. பரபிரம்மஸ்வரூபமான ஸ்ரீமன் நாராயணனே நமக்கு வந்து நம்முடைய மூக்கிலேந்து லோக க்ஷேமமாக வராகமூர்த்தியாக பல பரிணாமங்களை எடுத்து தன்னுடைய அனுகிரகத்தை உலகத்திற்கு வாரி வழங்குவதற்காக குருவாயூரப்பா அவர் அவதரித்தாராமேன்னு இப்பத்தான் பிரம்மா புரிஞ்சின்றாராமேன்னு இந்த ஒரு ஸ்லோகத்தை பூர்த்தி பண்றார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா என்னுடைய நாசியில் தோன்றுனும் இவ்வுரு வண்ணமார் வள்டுவின் உருவமாகுமாம் என் ராஜன் என்னியே எங்கும் காலஜில் நின்றனை உலகலாம் நின்னுருட்கொண்டே என்ற ஒரு வைபவத்தோடு 12வது தசகத்தினுடைய 6வது ஸ்லோகத்தை பட்டத்திரி ஆரம்பிப்பதற்கு தயாராகிறார். அதுக்குள்ள நாம இப்ப ஸ்ரீமுஷ்டம் கஷேத்திரத்துல எம்பெருமானுடைய திவ்ய தரிசனத்தை அடைஞ்சிருக்கோன்றது உங்க எல்லாருக்குமே நினைவுல இருக்கும். ஸ்ரீமுஷ்டம் தமிழ்நாட்டில் சிதம்பரத்திலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தூரத்திலேயும் விருத்தாச்சலம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய ஸ்வயம் யக்த அற்புதமான ஒரு க்ஷேத்திரம். எம்பெருமான் தானே இங்கு பூவராக சுவாமியாக தோன்றிய அவருடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சுவாமியிடத்திலே ஒரு விசேஷம் இதோ இடுப்பிலே கையை வைத்துக் கொண்டு கம்பீரமாக காட்சியளிக்கக்கூடிய பூவராகன் முழுவதும் சாலக்கிராம மூர்த்தியாக இங்கு ஆனவராம். அது மட்டுமல்ல, மகாவிஷ்ணுவனுடைய ஆலயங்களிலே வாராவாரம் ஏதாவது ஒரு நாள் வெள்ளிக்கிழமை என்றோ முக்கியமான தினங்களிலோ திருமஞ்சனமாகிய அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பூவராக சுவாமியினுடைய ஒரு பிரபாவம் சாலக்கிராம மூர்த்தியாக இருப்பதால் தினமுமே இவருக்கு திருமஞ்சனமானது இங்கு நடைபெறுவது என்பது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாகும். இதோ கம்பீரமான அவருடைய திருவடி முதல் திருமுடி வரை அவருடைய திவ்ய தரிசனத்தை மீண்டும் அடைகின்றோம். அழகான கவச்சங்களைத்தான் சார்த்திக் கொண்டு மாலையை சார்த்திக் கொண்டும் நமக்காக நிர்மால்ய தரிசனத்தை அளிப்பதற்காக தன்னுடைய திருமேனி மாலைகளை களைந்தும் இதோ பூவராக சுவாமி நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்க அவருடைய திவ்ய ஹாரத்தியோடு அவருடைய அனுகிரகத்தை நாம் பெற்றுக்கொண்டு சன்னதியில் இருந்து சற்றே வெளியே வருகின்றோம். அங்கு வெளியே வந்து மீண்டும் கருடனை தரிசித்து நாம் வலம் வர ஆரம்பித்தோமே. ஆனால் ஆகா, அழகான ஒரு வேணுகோபாலனுடைய சன்னதி நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்கின்றது. நாராயணியத்தில் நாம் வராக சுவாமியையே தரிசித்துக் கொண்டிருக்கும் போது கண்ணன் நானும் நாராயணியத்தில் இங்கே இருக்கின்றேன், என்னை மறந்து விடாதீர்கள் என்று இந்த தனி சன்னதியிலே ஞாபகப்படுத்துகின்றான் என்று நமக்கு தோன்றுகின்றது. அழகான ஒரு சிறிய விமானம் தனி சன்னதியிலே வேணுகோபாலன் தன்னுடைய அழகு குதிகளிக்க நின்ற திருக்கோலத்திலே நமக்கு காட்சியை அளிக்கின்றான். இரு கைகளிலும் புல்லாங்குழலை அவன் லாவகமாக சேர்ந்தி புல்லாங்குழலை ஏந்திக் கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் வாசிப்பது போல அவன் நமக்கு காட்சியை அளிக்கின்றான். அழகான மந்தகாசமான சாந்தமான திருமுகம், திருத்த அந்த முகத்தோடு அவனுடைய கண்கள் திறந்திருக்க அவனுடைய திருமுகத்தின் திவ்ய தரிசனத்தை நாம் அடைகின்றோம். கோடி பாவங்கள் நமக்கு நிவர்த்தியான ஆனந்தத்தையும் அடைகின்றோம். ஆகா, அவனுடைய திருவடி தரிசனம்
வலது திருவடியானது இடது மேல் தாங்கி அழகாக சற்றே தன்னுடைய இடுப்பை சாய்த்துக் கொண்டு உயர்ந்த கம்பீரத்துடன் கோதூளி கோசரித்த கோமல கோபவேஷத்துடன் காட்சியளிக்கக்கூடிய அவனுக்கு இருபுறமும் ஸ்ரீதேவி பூதேவி, அதாவது ருக்மணி சத்யபாமா நாச்சியாராக இருவருமே நின்ற திருக்கோலத்திலே தாங்கள் கையிலே தாமரை பூவை தாங்கிக் கொண்டு அழகாக நமக்கு காட்சியளிக்கக்கூடிய வேணுகோபாலனுடைய திவ்ய தரிசனத்தோடு கோபாலனான குருவாயூர் கண்ணனிடத்திலே நாராயணியத்தின் அடுத்த ஸ்லோகத்தை பட்டத்திலே எவ்வாறு ஆரம்பிக்கின்றார் என்ற பரிணாமத்திற்கு நாம் திரும்பிவிட்டோம். இதோ நாராயண பட்டத்திரியும் 12வது தசகத்தினுடைய 6வது ஸ்லோகத்தை ஆரம்பிப்பதற்கு தயாராகிவிட்டார். குருவாயூரப்பா, பிரம்மாவானவருடைய பரபிரம்ம ஸ்வரூபம்தான் வராகவதாரம் என்று தெரிந்து கொண்டு கையை கூப்ப ஆரம்பித்தார். நீயும் ஒரு சிம்ம கர்ஜனையாக ஜகர்ஜித கோரகோரம் என்று வேதங்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து முழங்கினால் எவ்வாறு இருக்குமோ அவ்வாறு ஒரு கர்ஜனையை செய்தாய். அந்த கர்ஜனையானது உலகத்திலே இருக்கக்கூடிய ஜனோ தபோ என்று இருக்கக்கூடிய அனைத்து உலகங்களுக்கும் உன்னுடைய குரலானது கேட்க ஆரம்பிக்க, அப்போது அங்கு இருக்கக்கூடிய முனிவர்கள், அங்கு இருக்கக்கூடிய சித்தர்கள் அனைவரும் உன்னை சோத்திரம் செய்ய ஆரம்பித்தார்கள், பிரம்மாவோடு சேர்ந்து கொண்டு என்று இந்த ஒரு பரிணாமத்திலே இதோ ஸ்லோகத்தை குருவாயூரப்பா தம் தே நிநாதம் உபகர்ணிய ஜனஸ்தபஸ்தாக சத்யஸ்திதஸ்ச முனயோ நுனுவுர்பவந்தம் தஸ்ஸோஸ்திரகர்ஷுலமனாக பரிணத்ய பூயக தோயாசயோ விபுலமூர்த்திரவாதரஸ்தோ. உன்னுடைய அந்த கர்ஜனையை கேட்டு ஜனோலோகம், தபோலோகம், சத்தியலோகம் அங்க இருக்கக்கூடிய முனிவர்கள்லாம் நிஷ்டைய கலச்சென்று எழுந்துட்டாளாம். பகவானுடைய ஒரு வேத கோஷமாக அவர்களை எழுப்பிடுத்து உடனே 14 லோகத்துல இருப்பவர்களும் கிருஷ்ணா உன்னுடைய திவ்ய தரிசனத்தை, வராகமூர்த்தியினுடைய உத்தமமான தரிசனத்தை அடைஞ்சார். அப்போ இந்த ஒரு கர்ஜனையை ஒத்தர்தான் பண்ணார். அவ்வளவு உலகத்துக்கும் அது கேட்டிருக்கு. அப்ப அந்த உலகம் எழுக்க அது வியாபிச்சிருக்குன்னு சொன்னா நீ எப்படிப்பட்ட ஒரு பெரிய உருவத்தை எடுத்திருக்கணும். எல்லாரும் உன்னை அந்தந்த உலகத்திலேருந்தே தரிசனம் பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னால் உன்னுடைய உருவத்தினுடைய அளவை நாங்கள்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலையே. ஆனா குருவாயூரப்பா, ஒன்னே ஒண்ணு நான் தெரிஞ்சிட்டேன். சத்யஸ்திதஸ்ச முனயோகோ நுனு உர்பவல்தமம். அத்தனை பேருக்கும் திடீர்னு எழுதுக்கணும்னு எப்படி தோணித்து? அழகா சொல்றார் நாராயண பட்டத்திரி. மகாவிஷ்ணுவான நீ ஒவ்வொரு சாதுக்கள், அந்தந்த லோகத்தில் இருக்கக்கூடிய மகரிஷிகள், நிஷ்டர்கள், சித்தர்கள், இவர்களுடைய யோகிகள், இவர்களுடைய மனசுல அவருடைய குகையில நீ நித்தியவாசம் பண்ற. அவ திடீர்னு பார்த்த போது ஏதோ அவர்களுடைய அந்த ஹிருதய குகைக்குள்ள நீ இல்லாதது போல ஒரு உணர்வு தோன்றி இருக்கணும். இரண்டாவது, நம்முடைய ஹிருதயத்துல இருக்கிற சுவாமியை காணுமேன்னு அவ அதிர்ச்சியில அப்படி நிஷ்டைய கலைச்சுண்டு கண்ணை திறந்து பார்த்தா நீ வராக ஸ்வரூபியாக சத்தியரூபியான வராக மூர்த்தியாக நீ நிக்கிற. அப்பதான் அவளுக்கு புரிஞ்சது, நம்ம ஹிருதய குகையில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு தான் இந்த ரூபத்தை எடுத்திருக்கார். அதுக்கு காரணம் ஏதாவது ஒரு துஷ்ட நிகிரகம், ஒரு அசுரனை வதைப்பதற்காகவும் உலக க்ஷேமத்துக்காகவும் இவர் இந்த ரூபத்தை எடுத்திருக்கார்னு அத்தனை முனிவர்களும் சேர்ந்துட்டு உன்னை சோஸ்திரம் பண்ண ஆரம்பிச்சாலாமே. உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ன பேரரவம் என் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேதோர் எம்பாவாய். ஆண்டாள் நாச்சியார் சொல்லுவான், தினமுமே மகரிஷிகள் முனிவர்கள் இவாள்லாம் எழுந்துக்கும் போது ஹரி ஹரி ஹரின்னு சொல்லிட்டு ஹரித்தியானத்தோட ஹிருதயத்தை கெட்டியா பிடிச்சிட்டு எழுந்துப்பாளாம். காரணம், ஹிருதய குகையில பகவான் இருக்கிறது. அந்த ஹிருதய குகையில இருக்கக்கூடிய சுவாமியை தியானம் பண்ணச்சே காணுமேன்னு பார்த்த போதுதான் வராக சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தோட நீ நிக்கிற. அப்ப அவள்லாம் என்ன புரிஞ்சுண்டா, சாதுக்களுக்கு ஒரு கஷ்டம்னு வந்தா, பூலோகத்துல இருக்கிறவா கஷ்டப்பட்டாள்னா என்னுடைய கிருஷ்ணனான குருவாயூரப்பனான உனக்கு மனசு தாங்காது அப்படின்றத அவ நினைச்சுண்டு அப்படியே தம் தே நிநாதம் உபகர்ணிய ஜனஸ்தபஸ்தாக சத்யஸ்திதஸ்ச முனயோ நுனுபவல்தமம். குருவாயூரப்பா, அத்தனை பேரும் சேர்ந்துட்டு உன்னை சோஸ்திரம் பண்ண ஆரம்பிச்சாலாமே. அப்ப என்ன சோஸ்திரம் அவளுக்கு வாயில வந்தது? உலகத்தை எவன் காப்பாற்றுவனோ, அதாவது
அவ பண்ண ஒரு சோஸ்திரம், வராக சுவாமியே உன்னுடைய கர்ஜனையானது சாதுக்களான எங்களுடைய கஷ்டத்தையே போக்கிடுத்து. பயநாசனகான பாரதத்துல அர்ஜுனனுக்கு முன்னாடி பார்த்த சாரதியாக அவர் தேர்ல சங்கத்தை எடுத்து ஊதினாராம். சங்கநாதம் கேட்டவுடனே பாண்டவர்களுக்கெல்லாம் பரம ஆனந்தம், சாதுக்களுக்கெல்லாம் சந்தோஷம். அதே சங்கநாதம் அங்க இருக்கக்கூடிய துஷ்டர்களுக்கெல்லாம் பயத்தை உண்டு பண்ணித்தான். அதே மாதிரி வராக சுவாமியான உன்னுடைய குர் நீ பண்ணக்கூடிய வேத கர்ஜனை இருக்கே, அது எங்களை மாதிரி இருக்கக்கூடிய சாதுக்களுக்கெல்லாம் பரம அமைதியையும் சந்தோஷத்தையும் உண்டு பண்ணித்து, இரண்யாக்ஷன் முதலிய அசுரர்களுக்கெல்லாம் அது ஒரு பயத்தை உண்டு பண்ணித்து. அது மாத்திரமில்ல, ஜனோலோகம், தபோலோகம், சத்தியலோகத்தில் இருக்கக்கூடிய 3 லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் 3 வேதங்களால உன்னை சோஸ்திரம் பண்ண, வேத வாக்கியத்தால சோஸ்திரம் பண்ணக்கூடிய உன்னுடைய பிரபாவம் இருக்கே, அதனால நீ பரம குளிர்ச்சியை அடைஞ்சிட்ட. சாதாரணமா உலகத்துல எதுக்காக பகவான சோஸ்திரம் பண்ணணும், விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லணும், அவருடைய திருநாமத்தை சொல்லணும், ஒண்ணுமே தெரியலன்னா கூட கிருஷ்ணா, ராம, வராக சுவாமின்னு, நிருசிம்மா அப்படின்னு கூப்பிடணும்னு எதுக்காக மகான்கள் நிர்தாரணம் பண்ணிருக்கான்னு சொன்னால், சோஸ்திரத்திற்கு கட்டுப்பட்டவர் பகவான். அவரை நாம அவனுடைய திருநாமத்தை சொன்னா நமக்கு எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் தத் சோஸ்திர கர்ஷுலமனாக பரிணத்ய பூஜக தோஜாசயம் விபுலமூர்த்திகி அவாதரஸ்துவம். அடுத்த க்ஷணமே என்னாச்சு, பகவான் நமக்கு கட்டுப்படுறாராம், நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் போக்குறாராம். இவா சோஸ்திரம் பண்ணி, பிரபோ எங்க கஷ்டங்களை நீக்கணும், பூமாதேவியை மீட்டு வரணும், பூமி இல்லாததுனால உலகமே முழுகெடுத்துன்னு சொன்ன உடனே தேசாம் சதம் வேத விதானமூர்த்திகே பிரம்மாவதார் ஆத்ம குணானுவாதம் வினத்ய பூஜோம் விபுதோ தஜாஜம் கஜேந்திரலீலோ ஜலமா விவேச. பாகவதம் சொல்லித்து வராக சுவாமி சொன்னார், நீங்க கவலையே பட வேண்டாம், இந்த பெரிய ரூபத்தோட நான் ஜலத்துக்குள்ள போறேன், சமுத்திரத்தை கிழிச்சுண்டு போய் பூமாதேவி அவன் எந்த உலகத்துல சிற வச்சிருந்தாலும் நான் கண்டுபிடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்க கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு, குருவாயிரப்பா தோயாசயம் விபுல மூர்த்தி ரவாதரஸ்தம், ஜலத்துக்குள்ள பிரவேசம் செய்தீர்களாமே என்ற ஒரு கேள்வியோடு இந்த ஒரு ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரம், ஒலியலாம் உலகலாம் உனைத்து தித்திட கலிகளும் உனதுரு கொண்ட மாத்திரை நலிவெல்லாம் நீங்கியே நானிலத்தில் உள்ளோர் பொலிவுடல் போற்றிட உயர்ந்து பொங்கினாய் என்ற ஒரு வைபவத்தோடு 12வது தசகத்தினுடைய 6வது ஸ்லோகத்தை முடிச்ச பட்டத்ரி 7வது ஸ்லோகத்தை எவ்வாறு ஆரம்பிக்கின்றார் என்ற ஒரு பரிணாமங்களை ஸ்ரீமுஷ்ணத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பூவராக சுவாமியினுடைய திருக்கோயிலில் இருக்கக்கூடிய மற்றொரு சன்னதியின் திவ்ய தரிசனத்தோடு நாம் தொடர்ந்து கேட்கலாம். கிருஷ்ணாய துப்யம் நமகா.